ஈடி தமிழ் நேயல் அனைவருக்கும் வணக்கம். இன்னொரு அருமையான ஆர்டிக்கல் வந்து இந்த வாரம் ஈடி வெல்த்ல கவர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HNIs டர்ன் டு பாண்ட்ஸ் ஆஸ் ஈல்ட்ஸ் ரைஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் யார் யார்கிட்டலாம் நிறைய பணம் இருக்கோ, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அவங்க எல்லாரும் வந்து பாண்டுக்காக தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 வாரம் 4 to 5 வீக்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இந்த ஒரு வார் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ப்ரைஸ் ஒவ்வொரு $10 இன்க்ரீஸ் ஆகும் போதும் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பாண்டினுடைய ஈல்டெல்லாம் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக புது பாண்டு வாங்குறீங்க, அதாவது மார்க்கெட்டில் போய் புதுசாக ஒரு பாண்டு வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த பாண்டினுடைய ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7.13 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு HNIயோட இன்ஃப்ளேஷன் 7% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 7.13 வந்திருக்கு. ஸோ இதே வந்து 2025 மே 2025 பார்த்தீங்கன்னா, அதனுடைய பாண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் இருக்குது. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு RBI பாண்ட் வாங்குறேன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு பாண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எனக்கு ரிஸ்க் ஃப்ரீயாகவே எனக்கு வந்து 7% கிடைக்குதுன்னா அது மச் பெட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால HNIஸ்லாம் பாண்டு பக்கம் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. இது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரத்தில் ஏப்ரல் 6, 7, 8 RBI வந்து MPC மீட்டிங் அப்படின்னு ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. பீரியடுக்குலாம் ஒரு 3 மாதம் 4 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மானிட்டரி கமிட்டி மீட்டிங் நடப்பாங்க. அந்த MPC மீட்டிங் முடிச்ச உடனே இந்த ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா, இல்லை ரேட்டை எப்படி வச்சுக்கணும், ஜிடிபி க்ரோ ஆகுமா க்ரோ ஆகாதா, இன்ஃப்ளேஷன் எந்த லெவலில் இருக்கு, பேங்க் ரெப்போ ரேட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங்கில் வரும். ஸோ அவங்க வந்து ஜென்ரலாக எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் ரேட் கட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து 2024 7.1 இருந்தது. இந்த ரெப்போ ரேட் கட் பண்ண அதாவது ஹோம் லோன் ரேட்டுன்னு வச்சுக்கலாமே, ஹோம் லோன் ரேட்லாம் கட் பண்ண கிட்டத்தட்ட 6.16 கிட்டத்தட்ட 1% கிட்ட கம்மியாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது வந்து ஏப்ரல் 2026 பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இந்த ஆஃப்டர் த வார் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பிரைவேட் பாண்ட்லாம் போட்டிங்க, பிரைவேட் பாண்டு ஹை ஈல்டு பாண்ட்லாம் போட்டிங்கன்னா 10 to 13% இருக்கும். இந்த லாஸ்ட் 3 மாசத்துல யாரெல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் போய் பாண்டு வாங்கியிருந்தீங்களோ, அதாவது மாதம் இன்கம் வருதுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்கெல்லாம் போய் அது வந்து REC பாண்டாக இருக்கலாம், NHAI பாண்டாக இருக்கலாம், யாரெல்லாம் செகண்டரி மார்க்கெட்டில் இல்லை அது வந்து ப்ரைவேட் பாண்டாக கூட இருக்கலாம், அந்த பாண்ட்லாம் வாங்கியிருக்கீங்களோ உங்களுடைய பாண்ட் ப்ரைஸை போய் பாருங்கள். அட்லீஸ்ட் பாண்டு ப்ரைஸ் வந்து 3-4% கீழே விழுந்திருக்கும். டாப் லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1000 ரூபாய்க்கு வாங்கின பாண்டு வந்து ஒரு 30 ரூபாய் கீழே விழுந்திருக்கும். 1000 ரூபாய்க்கு வாங்கின பாண்டு 970 ரூபாய் இருக்கும். ஏன் வந்து அந்த 30 ரூபாய் கம்மியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது கம்மியாக இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் பாண்ட் ஈல்டு ஏறுதோ அப்போ பாண்டினுடைய விலை வந்து கம்மியாகும். இதே வந்து இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வந்து போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும், 7.13 கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில், அதாவது இப்போ எங்கிட்ட வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு 100 அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒரு 15%லேருந்து 25% வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிக்ஸட் இன்கம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி டெட்டு பாண்டு அந்த மாதிரி வைக்கிறதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து இந்த மாதிரி பாண்ட் ஈல்டு என்னென்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. 8% வரைக்கும் கொடுக்குறாங்க எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ அதனால நீங்கள் அதை கூட நீங்கள் ஒரு பாண்ட் போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, SSY சுகன்யா சம்ருதி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதையும் வந்து பாண்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கொண்டு போய் வச்சுருங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. PPFல 7.1% வந்து உங்களுக்கு ஈல்டாக கொடுக்குறாங்க, டாக்ஸ் ஃப்ரீ ஈல்டாக கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவை இந்த ஏப்ரலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பணம் இருக்குது, நான் ஒரு HNIயாக இருக்கேன், நிறைய பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 15% இருந்தால் போதும் உங்களுடைய ஃபிக்ஸட் இன்கம் போர்ட்ஃபோலியோவில். மிச்சம் இருக்கிறதுல ஒரு 35% வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோலையும், ஒரு 50% வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு அந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-12% அட்லீஸ்ட் இன்ஃப்ளேஷனை விட டாக்ஸ்லாம் கூட பே பண்ணதுக்கப்புறம் 10 to 12% உங்களுக்கு கிடைக்கும். இதே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வெறும் 1 கோடி 2 கோடி தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைமில்
உங்களுடைய பாண்டினுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 20-25% கூட போகலாம். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. இது ஒன்ஸ் அகைன் இந்த வாரம் திங்கட்கிழமை மணிக்கு வந்த ஒரு ஈடி வெல்த்தில் உள்ள ஆர்டிக்கல் எடுத்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.